ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி மசாலா எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இந்த கொத்துக்கறி மசாலா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, காஞ்ச மிளகா, தனியா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கீரி வச்சுருக்கேன் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். அதிலே கழுவி வச்சுருக்க கொந்தனக்கறியை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போது கொத்துக்கறிக்கு ஒரு மசாலா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மசாலா வறுக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு பட்டை துண்டு சேர்க்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 3 காஞ்ச மிளகா, 6 முந்திரி சேர்க்குறேன். இதில் நான் 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்டார் காய் போட்டிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். இது 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இது பாருங்கள், வறுக்க சொல்ல அவ்வளோ நல்லா வாசனை வருது. இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுறேன். இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நான் இதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடுறேன். கொத்துக்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காய்ட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்பெஷல் மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். நெக்ஸ்ட் நான் இதில் வேக வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறியை சேர்த்துக்கிறேன். இந்த கொத்துக்கறியை இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த மசாலா இந்த கொத்துக்கறியில் நல்லா இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். ஃப்ளேமை சிம்மிலே வைங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொந்தனக்கறி நல்லா மசாலாவோட வெந்து நல்லா வாசனையும் அவ்வளோ நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் கலந்துட்டு நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கொத்துக்கறி மசாலா ரெடியாக இருக்குது. இதை நான் சர்வ் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் இட்லி, தோசையோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சாப்பாடோடு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.